அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய தேவதை போல. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் இன்னைக்கு என்னடா இவன் நோட்டுங்கையுமா உட்கார்ந்துட்டு இருக்காளேன்னு சொல்லி நினைப்பீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சேன். அப்போ கொஞ்சமாக தான் அரைச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த பல்க் குவான்டிட்டியில் 6 மாதம் கெடாமல் இருக்கிறதுக்கு, 3 மாதம் கெடாமல் இருக்க, அந்த மாதிரிலாம் அரைச்சி வச்சேன்னா நமக்கு ஆளுங்கள்லாம் கம்மி. ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். சரி, எங்களுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான், எங்கள் வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைப்பேன் மிக்சியில். சரி, அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள். அந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் குழம்புக்கு தான் போடுவாங்க. அதை வச்சுட்டு பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வறுக்கிறோம்ல, மீன் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி வறுவல் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்போலேருந்தே இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, உங்களுக்கு சொன்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஏமா ஒரு குழம்பு மிளகாத்தூள் எங்களுக்கு அரைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. சரி, நம்ம வீடியோ தப்பி தவறி இப்போ அவங்க கண்ணில் பட்டு அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்காக தான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் என்னோட ஸ்டைலில் அரைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த வெயிட் மிஷின்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு எடுத்து அந்தளவுக்கு நான் அரைக்க போகிறதில்ல. சரி, இருந்தாலும் உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடைச்சட்டி எடுத்தாச்சு. பக்கத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன போட போகணும்னு பார்த்தீங்கன்னா, வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வெயிலே கிடையாது, மோடமாக தான் இருக்குது. சென்னையில் மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது, நெருங்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 2 நாளாகவே ரொம்ப மோடமாகவே தான் இருக்குது. சரி, இதை வறுத்துருவோம். நம்ம என்ன மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம், நம்ம மிக்சியில் தானே அரைக்கிறோம். அதனால சரி லேசாக வறுத்துருவோம்னு சொல்லிட்டு இது 100 மல்லி எல்லாம் இது லேசாக வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே என் பையன் எந்திரிச்சு, என்னடா சரி இவனுக்கு என்னடா குட்டி தூங்கலையாடா? தூங்கலையாம்மா? நீ முடிச்சிட்டீங்களா? என் பையன் முடிச்சிட்டான். வீடியோ நம்ம பேச ஆரம்பிச்சால அவனுக்கு இப்பதான் தூங்குனான். அவளோட தான் பாப்பாவும் தூங்குச்சு. அவ இன்னும் முழிக்கல. தூங்கலையாப்பா? ஐயோ, அதெல்லாம் கிளாஸ் இழுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஹாய் சொல்லு. ஹாய். அதே மாதிரி ஏன் எப்போ பாரு சட்டையே போட மாட்டேன்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா இங்கே ரொம்ப இவனுக்கு வேர்க்குதா. இதுக்கு முன்னாடி ரொம்ப வெக்கையாதான் இருந்துச்சு. இப்போ 2 நாளாக தான் மோடமாக இருக்குது. இவனுக்கு ரொம்ப இங்கே ஃபுல்லாகவே வேர்க்குது. அதனால சட்டை போடுறது கிடையாது. அதனால தான் விட்டுறது. இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக அந்த வேர்க்குற மாதிரி வருது. சரி, வீட்டுக்குள்ளே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்டை போடுறது. மோஸ்ட்லி நான் வீடியோவில் நான் காட்ட மாட்டேன். அதனால யாராவது இப்போ வீடியோவில் இவனை இப்படி காமிச்சேன்னா கேட்பீங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன். இருப்பா, அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுக்கிறேன்னா, நீ எப்படி இதுக்கப்புறம் தூங்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நான் போய் தொட்டில் ஆட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஆட்ட சங்கீத சுரங்கள்னு பாட்டு பாடி நான் தான் தூங்கணும். அதனால ஃபஸ்ட்டு இந்த மல்லியை மட்டும் லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லேசாக சூடானா போதும், ரொம்பலாம் வறுபடலாம் தேவையில்லை. அதே மாதிரி மிளகாக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த நீட்டு மிளகாயும் அப்புறம் காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா என் புள்ள குட்டிகளுக்குலாம் காரம் கம்மியாக இருக்கணும். நான் பாட்டுக்குள்ள வெறும் அந்த நீட்டு மிளகா, குண்டு மிளகா மட்டும் போட்டோம்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு இது சரி ஓகே, எதில் அளப்போம்? இந்த குண்டால ஒரு பிளேட் எடுத்து அளந்துக்கலாம். இது ஒரு 50 பிடிக்குமா? நான் இப்போ 100 மல்லிக்கு நீங்கள் 100 மிளகாயே போட்டுக்கலாம். நான் இப்போ எப்படி போடுறது எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது.
பேசாமல் இது 50 அது 50ன்னு வந்து போட்டுக்குவோம். அது கொஞ்சம் பேலன்ஸிங்காக இருக்கும்ல, அதனால நான் வந்து என்னடா மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு, ஐயோ 0 பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்து வைத்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இந்த தட்டை வச்சுட்டு 0 பண்ணிடுவோம். கொஞ்சம் போதியவாறு இடவசதி இல்லாத காரணத்தினால தான் இப்படி வந்து இருக்குது. வீடு காலி பண்ண சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க. இது என் வீட்டுக்காரோட அக்கா வீடு, அங்கே தான் நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். நாங்களாம் வந்து வாண்டடாக வாடகைக்கு இருக்கல, எங்களை இருக்க வச்சனால தான் வந்து இருக்கோம். காலி பண்ண சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன செய்ய முடியும். இது வந்து 50 கிராம் வந்து அளந்துக்கலாம். ஐயோ இது வந்து ஒரு 55 கிராம் இருக்குது. இதை எதில் எடுத்து வைக்க, இதை இங்கே தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா இதை திருப்பி 0 பண்ணிவிட்டு, ஐயோ சாரி செல்லம், இதை 0 பண்ணிவிட்டு இங்கே வந்து நீட்டு மிளகா இருக்குது, இதை 50 கிராம் வந்து அளந்து வச்சுக்கலாம். பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்னங்க? ஐயோ மல்லியை கருக விட்டுறாதீங்க, கருக விட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். பெரிய இடையில செப்பு மாதிரி நாங்கள் வர மூட்டில் வச்சு பண்ணிக்கிறது. இது வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது. நான் வாங்கியிருக்கேன் இந்த நீட்டு மிளகா. ஐயோ 100 போயிடுச்சு. கொஞ்சம் குழைத்து கொள்ளும். கிளிப்பு குத்தி வச்சுருவேன். மீதி இருக்க பொருட்களெல்லாம் இந்த மாதிரி கிளிப்பு குத்தி எங்கள் வீட்டு பெட்ரூமில் வந்து ஸ்டோர் ரூமாக ஒரு செல்ஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் வந்து வச்சுருவோம். இது அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லேசாக வறுபடுச்சு. நமக்கு ஒரு பெரிய தட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே பெரிய தட்டு இந்த ஒரு தட்டு தான். எங்கள் அம்மா கல்யாண டைமில் வாங்கி தந்துச்சு. இந்த தட்டு எங்கள் அம்மா வாங்கி தரும்போது இது எதுக்கு எங்கள் அம்மா வாங்கி தந்துன்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் இப்போ வடகம் போடுறது எது காய போடுறதுனாலும் இதில் தான் வந்து காய போடுறது. இதில் வந்து கொட்டி எடுத்துக்குவோம். அருமையான மனம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. நல்லா வந்து இதை வந்து ஆற விட்டுக்கலாம். இதை வறுத்துட்டு தான் நான் போய் தூங்க வைக்கணும். இப்போ நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிளகா 2த்தையுமே வந்து போட்டுக்கலாம். ஐயோ சட்டி பிடிக்காது போலயே. ஐயோ நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போடணும், நான் போடலை. சரி இருக்கட்டும், நம்ம தானே என்னத்தை பரிசா நெடி ஏற போகுது. 2 மிளகாய் நான் ஒன்றாவே கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லேசாக வந்து வறுபட்டா போதும். தம்பி தட்டக்கூடாதுமா. இது வந்து வறுபட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு இது வந்து நீங்கள் ஸ்பூனில் அது வந்து 100 கிராம் நீங்கள் கரெக்டாக கடையில் அளவு சொல்லி வாங்கிக்கோங்க. அதாவது கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்கிறீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நம்ம டேபிள் ஸ்பூனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இந்த கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 10 கிராம். 10 கிராம் வந்து கரெக்டாக இருக்குது. அது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே வச்சுருவோம், இது வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வறுபடுச்சுன்னா மிக்சியில் சூப்பராக வந்து அரைஞ்சிடும். ஏன்னா வந்து கம்மி குவான்டிட்டிலாம் வந்து இங்கே மிஷினில் அரைச்சி தருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது என்ன இது ஒரு அரை கிலோ கூட பொடி வருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால தான் அதே மிளகா வறுக்கும் போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மிளகா வறுக்குமா அடியில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க, நெடி ஏறாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து போடலை. கொஞ்சம் வெயிலில் காய வச்சோம்னா கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே வெயில் சுத்தமாகவே இல்லை. ஏன்னா மல்லி கூட பிரச்சனை கிடையாது. இந்த மிளகாலாம் எப்படி அரையணும் என்னமோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகா வந்து வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறம் விட்டப்பறம் கறிக்கிறோம். இதை வந்து எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வந்து வறுக்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு ஒரு மாதிரி வந்து வறுப்படும், துவரம்பருப்பு ஒரு மாதிரி வறுப்படும். அதனால தனித்தனியாக வறுத்துக்கிறது பெட்டர். கொஞ்சம் டைம் எடுக்கவும், பட் இருந்தாலுமே வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தனித்தனியாக கருவேப்பிலாம் பக்கத்துல இருந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி புள்ள குட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்களெல்லாம் தூங்க விட்டு கதவை நல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. நீங்கள் பாருங்க முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் அடுத்து எப்போ அழுக போகிறாங்கன்னு தெரியல. கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு இதில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு.
துவரம்பருப்பு ஒரு 10 கிராம், கரெக்டாக வந்து 10 கிராம் இருக்குது, 11 கிராமே இருக்குது, 12 கிராம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், ஏன்னா குழம்பு வந்து திக்காக இருக்காது. இதை வந்து போட்டுக்கலாம். இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டோன்னு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்பூன் அளவுலன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். ஏன்னா வெயிட் மிஷின் எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்காது இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஸ்பூன்லேயே நான் ஒரு அளவு வந்து சொல்கிறேன். மல்லி மிளகான்னா கூட கடையில் 100 கிராம் கொடுத்துருவாங்க. துவரம்பருப்புலாம் இந்த மாதிரி 10 கிராம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இது பாருங்கள், டக்குன்னு வந்து சட்டி சூடாகவுமே சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. இதையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்மெல்லு வருது, கம்மு வந்து மேலே கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு. நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் கிடையாது, அதுவுமே வந்து மெஷர் பண்ணணும். உளுந்து வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த உளுந்து வறுக்கிற ஸ்மெல்லு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஸ்மெல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி பண்ணிட்டு நான் என்ன செய்வேன்னா, குழம்பு வைக்கும் போதெல்லாம் இப்படின்னு பண்ணால் எனக்கு வந்து குழம்பு வந்து பச்சை வாசம் போயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால நான் இப்படி பண்ணுவேன். அதுக்கு என்னை பார்க்குறவங்களாம் எனக்கு வந்து என்ன பெரிய செப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னமோ எனக்கு வந்து முதல்ல ஆரம்பத்துலேருந்தே நான் சமைக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து ஏன்னா பச்சை வாசம் போயிடுச்சுன்னு தெரியணும் இப்படின்னு பண்ணிப்பேன். அது ஒன்றும் பெரிய செப்பு தான் பண்ணணும்னு எதுவும் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். அது நமக்கு அந்த பழக்கம் வருது, அதுக்கு என்ன செய்ய முடியும், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சிலவங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பு பார்த்தோன்னே இந்த குழம்பு நல்லா வந்திருக்கா இல்லையா சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் ஒன்று இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணால் அது பச்சை வாசம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம மூஞ்சியை கொண்டு போய் இப்படி விட முடியாது, அவ்வளோ தீஞ்சு போயிடும். அதனால இப்படி லேசாக புகையை இப்படி விட்டுட்டோம்னா அந்த குழம்போட நறுமணத்தை நம்ம வந்து முகர்ந்து பார்த்து கொள்ளலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து உளுந்து வந்து வறுபட்டு விட்டது. இதுவும் நீங்கள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அது ரெண்டும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா இது வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா சரி. ஐயோ நம்பருக்கு தட்டை கொண்டு, ஐயோ தட்டை கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டு வடைச்சிட்டு, ஐயோ வடைச்சட்டியை கொண்டு போய் மேலே வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தட்டை சூடாக எரிஞ்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் நான் அஞ்சரை பெட்டி பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். திருப்பி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ பெரிய குடும்பத்துக்கு சமைக்கிற மாதிரி ஆவுன்னு மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் 10 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு சீரகம் ரெண்டுமே வந்து 10 கிராம் தான். டக்குன்னு ஜீரகம் 10 கிராம். அது கூட நான் ரெண்டுத்தையும் ஒன்றாவே வந்து போட்டுக்கிறேன். மிளகு ஜீரகம் வந்து சீக்கிரமாக வரப்பட்டுரும், அது அந்த அளவுக்கு ஈரத்தன்மையெல்லாம் இருக்காது. ஈரத்தன்மை இருக்காதுன்னா உடனே நான் வீடியோவில் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல யாராவது வந்துடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. மிளகு ஜீரகத்தை ஒன்றாவே வறுத்துக்கலாம். நான் அப்படிதான் வந்துட்டு வறுப்பேன். மிளகு ஜீரகத்துக்கு கடுகு வெந்தயம் எடுத்து அஞ்சரை பெட்டியை ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, மிளகு ஜீரகமும் 10 கிராம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்தையுமே வந்து வறுத்துக்கலாம். நம்ம வந்து வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் வந்து பார்த்து பேசணும். நம்ம வாரத்தில் போகிற போக்கில் எதாவது அடிச்சு விட்டு போனோம்னா எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து அவ்வளோதான், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான். நான் வந்து என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து வியூஸ் போகலை. நான் ஏன் அதை போட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து போட்டேன். மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் கேட்டாங்க. அதுக்கே நீங்கள் வீடியோ போட்டுருவீங்களான்னு சொல்லி கேட்பீங்க. இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட க்ளீனிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு 2 வாட்டி கேட்டாங்க. அந்த டைமில் தம்பி வந்து குழந்தையா இருந்தான், பச்சை குழந்தை, அப்போ 2.5 மாதம் தான் இருக்கும். அப்போ என்னால் வந்து எந்த வீடியோவே வந்து பெருசாக போட மாட்டேன். அந்த டைமில் நான் போட முடியல என்னால். ஸோ அந்த டைமில் நான் போகலையா, அவங்க வர நீ வீடியோவில் வந்து என்ன வீடியோ போடுறதுன்னு கேட்குறீங்க, ஆனால் வந்துட்டு சொன்னோம்னா போட மாட்டீங்க, அப்படியே கேட்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு அதனால தான் இவங்க கேட்டப்போ நான் வந்து வீடியோ போட்டேன். பட் ஆனால் அது அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால நான் டக்குன்னு வந்து டெலிட் பண்ணிட்டேன். சரி இப்போதைக்கு நம்ம லவ் ஸ்டோரி வீடியோலாம் போட வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வருவோம் பாருங்க, அப்போ வந்து போட்டுக்கலாம். அப்போ யாராவது கேட்டால் அப்போயுமே நம்ம வந்து கேட்டால் வந்து போட்டுக்கலாம். நம்மளே வாண்டடாக போய் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன். சாரி சிஸ்டர், மேரேஜ் ஸ்டோரி கேட்டிருந்தீங்கல்ல, சாரி சிஸ்டர். ஆனால் அது நான் வீடியோ போட்டேன், யாருமே பெருசாக அதை பார்க்கல. அதனால் நான் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக வந்து போடுறேன் சிஸ்டர், நீங்கள் மன்னிச்சிருங்க.
ஏன்னா யாராவது ஒரு அட்லீஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா சரி ஒரு ஏன்னா நார்மல் என்னோட லாங் வீடியோவை ஒரு 200 பேர் 100 பேராவது பார்ப்பாங்க. அந்தளவுக்கு கூட இந்த வீடியோ யாரும் பார்க்கல. அதனால தான் யோசிச்சேன். சனி தொட்டு காலையில் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோ மிளகு சீரகம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதை வந்து பிளேட்டில் கொட்டிடுவோம். கிச்சனே போதி இடாதே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல அளந்து வைக்கலாம். அந்த பேசுற நேரம் உட்காந்து இதை அளக்காம சட்டியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா உட்காந்து அளந்துக்கிட்டு இருக்கேன். கடுகும் வெந்தயமும் வந்து 5 கிராம் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய போட்டுறாதீங்க. கரெக்டாக வந்து இந்த கடுகெல்லாம் வந்து பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்பலாம் போடணும். அந்த 5 கிராம் மட்டும் எடுத்துருக்கேன். இதையும் வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வெந்தயத்தை அளந்து வச்சிடறேன். வெந்தயத்தை வந்து அளந்து வச்சிருவோம். அதுவும் 1/4 டீஸ்பூன் தான். அதுவும் 5 கிராம் தான். இதில் வந்துட்டு மஞ்சள்லாம் போடலாம். வெந்தயமும் அதே மாதிரி கணக்கு பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறையா இது வந்துட போகுது. வெந்தயம் வந்து 5 கிராம் இருக்கு. வெந்தயம் ஒரு 1 கிராம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். அஞ்சு எடுத்து வச்சிருக்கலாம். கடுகு வந்து பார்த்தீங்கன்னா படவென்று பொரிக்கின்றது. நல்லா வெள்ளையாவே மாறிடுச்சு. படன்னு கடுகு பொரிஞ்சோடனே வந்துட்டு எடுத்து வச்சிருங்க. எடுத்து கொட்டிடுங்க. சூடா இருக்கே, எங்க வைக்கிறதுனே தெரியல. நான் சிங்குக்குள்ள வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த கிச்சன்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் அடுப்பு பக்கத்துல சிங்க் இருக்கிறதா. டக்கு கை கழுவிக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தயமும் 5 கிராம் நீங்க டீஸ்பூன்ல போட்டீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். எல்லாத்தையுமே வறுபட்டு முடிச்சிடும். அவ்வளவுதான். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுவேன். மித்தபடி சோம்பு அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து இதுல போடலை. ஏன்னா நம்ம இதை வந்துட்டு புளிக்குழம்புக்கு வத்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமா, சரி அதுக்கெல்லாம் சோம்பு போட்டால் வந்து நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியாதனால நான் எப்பயுமே இந்த சோம்பெல்லாம் போட்டு அரைக்க மாட்டேன். கொஞ்சோண்டி அரிசி மட்டும் போடுவேன். ஏன்னா அந்த ஒரு திக்னஸ்க்காக அரிசி மட்டும் போடுவேன். அது கொஞ்சோண்டி போட்டால் போதும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். அது கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம புள்ள குட்டிங்கெல்லாம் கருவேப்பிலை திங்கலாங்கும் போது நம்ம இது மாதிரி குழம்பு நேரத்தில் சொல்லி கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுப்பட்டு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். டக்குன்னு என் பையனை வந்து தூக்க போயிட்டேன்னா அதுக்குள்ளே வந்து அரிசி லைட்டாக கலர் மாறிடுச்சு. மற்றபடி கருகாலாம் இல்லை. இங்கே பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை இருக்குது. காஞ்ச கருவேப்பிலை வந்துட்டு ரெடி பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வந்து வெயில் கிடையாது. நான் இது என்ன சொல்கிறேன் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் மிக்சியில் அரைக்க முடிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு அரைப்பேன். இல்லைன்னா வந்துட்டு நானும் போயிட்டு மிஷின்லேயே தான் அரைச்சிட்டு வரணும். இப்போ இவங்களை தூங்க போட்டுருவேன்ல, தம்பியை தூங்க போட்டு ஓடி போய் அரைச்சிட்டு ஓடி வந்துடுவேன். அன்னைக்கு நம்ம இடியாப்பு மாவு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவேன். இது நல்லா வந்து முருகல் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான். இது வந்து நல்லா முருன்னு வந்துட்டு இப்போ அடியில் என் பையன் உட்காந்துட்டு இருக்கான். அதான் உங்களுக்கு பாத்திர சத்தம் வந்து இடி மாதிரி கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே வந்து வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆறட்டும். நான் அதுக்குள்ளேயும் போயிட்டு இந்த புள்ள குட்டி இருந்துச்சுன்னு அவள் தூங்கிட்டாங்க ஹாலில் படுத்து. இந்த சின்ன வாண்டு வந்து நான் இன்னைக்கு போன தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷினில் போய் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா மிளகா வந்து நிறையா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சோம்னாலும் திருப்பி அரைச்சிட்டு சளிச்சிட்டு கிடக்கணும். சரி ஓகே நம்ம டேரெக்டாக மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு போயிட்டு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்போலே அவனை தூங்க போட்டால் 1 மணி நேரம் ஆயிடுச்சு அவன் தூங்குறக்கே. அதுக்கப்புறம் அவனை தூங்கினோன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். அங்கே வந்து கடையில் வந்தாலும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கிட்டாரு. அப்புறம் ஒரு வழியாக நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டதுனால சூப்பராக ரெட்டிஷ் கலரில் வந்துட்டு இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. இது நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட குழம்பு மிளகாத்தூள் பாட்டில். இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. அதை நான் வந்து சம்பளத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இது சூப்பராக இருக்கும். நல்லா கமன்னு மணக்குது. நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் அரைப்பேன். ரொம்ப நிறையலாம் வந்து அரைச்சிக்க மாட்டேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த விளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக யாராவது நம்மளோட சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய்.